ஹலோ வணக்கம். இன்னைக்கு நகத்தை பற்றி சுத்தத்தை பற்றி நான் சொல்கிறேன். நெயில்ஸ் எல்லாருமே நெயில்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ரைட்டுங்களா? அதுவும் ஒன் ஆஃப் தி பிக் நெசசரி ஃபார் தி ஹெல்த்தி லைஃப். நிறைய பேர் இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் நகத்தை வளர்ப்பாங்க. தட் இஸ் வெரி வெரி அன்ஹைஜீனிக், ரைட்டா? நகத்தை ப்ராப்பராக எப்படி ஹேர் கட்டு ப்ராப்பராக பண்ணி கிளீனாக வச்சுக்கணும், அதே மாதிரி நகத்தையும் கிளீனாக வச்சுக்கணும். ஏன்னாக்கா இது அழகுக்காக எல்லாம் நீங்கள் வளர்க்குறதெல்லாம் தப்பு. எவ்ரிடே அதில் நகத்துள்ள அழுக்கு சேரதுக்கு வழி இருக்கு, ரைட்டா? அண்ட் எஸ்பெஷலி இந்த குக் பண்ணுறவங்களும் சர்வ் பண்ணுறவங்க, ஃபுட்டு சர்வ் பண்ணுறவங்களுக்கு நெயில்ஸ் பெருசாக இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க நெயிலில் கட்டாயம் அழுக்கு இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த மோஷன் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இருக்கலாம். அது வழியாக நாக்கு பூச்சி அந்த மாதிரி வார்ம்ஸ் இன்ஃபெஸ்டேஷனும் வரலாம். பாக்டீரியாஸ் எல்லாம் அதில் இருந்து அதனால டைஃபாய்டு, காலரா இந்த மாதிரி டிசீஸும் வரலாம். அதனால அவங்க கட்டாயம் நெயில்ஸை கட் பண்ணி கிளீன் பண்ணணும். கிளீன் இன் த சென்ஸ் வெறுமனை கிளீன் பண்ண பத்தாது, நல்லா சோப் போட்டு ப்ரஷ் பண்ணி எவ்ரிடே நம்ம எப்படி குளிக்கிறோமோ நெயில்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணணும். அண்ட் கால்லையும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளீன் பண்ணி அதனுடைய அழுக்கையும் எடுத்துடணும், கட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த நகம் மற்றவங்களை கீறவும் செய்யலாம், நம்ம பாடியும் கீறலாம். அது வழியாக செப்டிக் ஆகி நிறைய இன்ஃபெக்ஷன் வரலாம். அண்ட் எஸ்பெஷலி தி டயபெட்டிக் பீப்புள், அவங்களுடைய நகமே அவங்களுக்கு கீறிச்சுனாலோ இல்லை நகம் வெட்டும்போது கட்டாச்சுனாக்கா ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் ஆகலாம். அதனால் இது எல்லாமே ப்ராப்பராக ஹைஜீனிக்காகவும் இருக்கணும், காஷியஸாகவும் இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ண முடியும், ரைட்டுங்களா?